குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள், ஆண்டவரை தேடுவோர்க்கு புறாய். புல்லுள்ள இடங்களில், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள உன்னை மேய்ப்பாரு மகளே, உன்னை மேய்ப்பாரு மகனே. இந்த 2025 ஆண்டுல கர்த்தர் உன்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்க போறாரு. Praise the Lord. Hallelujah. கம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு ஹல்லேலூயா. குறை இல்லை, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு ஹல்லேலூயா, குறை இல்லையே. 25 குறையே இருக்காது மகளே, 25 குறையே இருக்காது மகனே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. குறை இல்லை, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கு. வாயை திறந்து அறிக்கை பண்ணு, வாயை திறந்து அறிக்கை பண்ணு. சிங்க குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 2025 ஆண்டுல கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களை மேய்க்க போறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? வாயை திறந்து அறிக்கை பண்ணுவீங்களா? கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க போறார். எத்தனை பேர் விசுவாசித்து அறிக்கை பண்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்தி செல்வோம். ஹல்லேலூயா. அப்படியே அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் கடைசி நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் வாக்களித்தபடியே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2025 ஆண்டுக்குள்ளே கடந்து செல்கிறேன்னா சும்மா போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. வெறும் கையாக போயிடக்கூடாது. பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் சும்மா போயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 23ஆம் ஆண்டில் ஆரம்பம் ஒரு வேளை அற்பமாக இருந்திருக்கலாம். கர்த்தர் சம்பூர்ணமாக்கி வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கிறவங்கெல்லாம் கைகளை உரைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2023 என் ஆரம்பம் ஒரு வேளை அற்பமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ பிரைஸ் தி லார்ட் 24 இருக்கட்டும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ நம்மளை சம்பூர்ணமாக்கி வைத்திருக்கிறாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. பிரைஸ் காட். ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம், பட் டைம் இல்லை. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 31வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. Have you seen? Praise the Lord. Hallelujah. மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் அடியனை கொண்டு சபைக்கு கொடுக்கிறார். Hallelujah. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஒரு மனிதன் ஒரு குழந்தையை ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல, பிரைஸ் தி லார்ட், ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல யாரை சுமந்துட்டு வர்றாராம்? நம்மை, சபையை சுமந்துட்டு வர்றார். அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது உங்களைன்னு சொல்லி குறிப்பிட்ட போது அந்த நபர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். புருஷர்கள் மாத்திரம் 6 lakhs. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் அப்படிப்பட்ட கணக்கு அதில் கொடுக்கப்படலை. பட் யூ கேன் இமேஜின் தட். ஹல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த 6 லட்சம் புருஷர்களையும் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து வந்ததை நீங்கள் கண்டீர்களே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. 6 லட்சம் புருஷரையே அப்படி ஈஸியாக சுமந்துட்டு வந்துட்டாருன்னா என்ன ஒருவனை சுமக்கிறதா அவருக்கு கடினம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னை ஆண்டவர் இந்த 2023 முடிஞ்சு இந்த 24 முடியுது வரையிலும் கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறான்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்லை என் பலத்தினால நான் இங்கே வந்தேன்னு சொல்லுவீங்களா? இல்லை என் படிப்புனால நான் இங்கே வந்தேன்னு சொல்லுவீங்களா? இல்லை பிரதர் நான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி தான் பிரதர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இல்லைங்க, கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய திறமையோ, நம்முடைய பராக்கிரமோ அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மை சுமந்து வந்ததுனால தான் பிரைஸ் காட் இன்னும் அழிந்து போகாமல் அப்படியே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். அவர் சுமக்காமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கையை நம்மளால் எளிதில் கடந்து போக முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிற நாம இந்த வாழ்க்கையை எளிதாக கடந்து போக முடியாது. எத்தனையோ விதமான செய்திகளை பேப்பரில், நியூஸில், டிவியில் எல்லாம் கேட்குறீங்க. என்னென்ன செய்தி இல்லாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் நம்மை, அவர் முன்குறித்து வைத்த ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? சுமந்து கொண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? வலது கையை உங்கள் மார்பில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடம் வர்றது வரைக்கும், இந்த 24வது ஆண்டு உங்களுக்கு வயது 20, 30, 40, 50, 60, 70, 80 இந்த வயது வரையிலும் கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்ததுனால தான் நான் இப்போ ஜீவனோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவர் இந்த நாளில், இந்த கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, உன் திறமையில நீங்க வரல, உன் திறமையில நீ இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கல, உன் திறமையில நீ நடக்கல, எல்லாம் நான் உன்னை சுமந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளை எப்படி சுமப்பாரு? சில தகப்பன்மார் என்ன செய்வாங்க, பிள்ளைய தோளில் வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு தகப்பன் எப்படி வச்சுருப்பாரு, ஃப்ரெண்டில் இப்படி தூக்குப்பார். வேறு பிள்ளைங்களை இப்படி பேக்கில் போட்டிருப்பாங்க. ஆமாம் தானே? பல வித்தியாசமான இது தோரணத்தில் பிள்ளைகளை சுமப்பாங்க. ஆண்டவர் எப்படி சுமக்கிறாரோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். இல்லையே, நான் தானே ஒவ்வொரு நாளும் நடந்து வேலைக்கு போகிறேன். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், கர்த்தர் என் கால்களுக்கு பலனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ முடவமாக இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் காட். நடக்க முடியாத எத்தனையோ முடவர்கள் உண்டு. பிரைஸ் காட். ஆண்டவருடைய கிருபை. நான் நடந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறாரே, அது ஆண்டவருடைய கிருபை. அவர் நம்மளை சுமக்கிறதுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்ததை. ஹல்லேலூயா. கர்த்தர் சுமந்து கொண்டு வந்ததை. ஏன் தெரியுமா? அவர் சுமக்கலைன்னா அவங்களால வந்து சேர முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சுமக்கலைன்னா அவங்களால வந்து சேர முடியாது. எகிப்து இருப்பு காலவாய், அஃபென்ஸ் வித் அயன் ராட்.
இதுக்குள்ள இருந்து எப்படி அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட முடியும்? கர்த்தர் சுமக்கலன்னா வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வரலன்னா அவங்களால நடக்க முடியாது. நம்மையும் கூட எவ்வளவோ பாவத்தில் உளையான சேற்றில் இருந்த நம்மை கூட கர்த்தர் எடுத்துட்டு இங்க வரலன்னா நம்மளால வந்திருக்க முடியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இல்ல என்னுடைய நானா தான் வந்திருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? இல்ல, கர்த்தர் என்னை சுமந்து கொண்டு வந்ததுனால. பிரைஸ் தி லார்ட். இல்ல நாம வந்திருப்போம்னா செங்கடல் வந்த போதே திரும்பி ஓடி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். தண்ணி இல்லாத போது தவிச்சிட்டு இருந்த போதே திரும்பி ஓடி இருப்போம். சாப்பிடுறதுக்கு மண்ணா இல்லாத போதே திரும்பி ஓடி இருப்போம். பிரைஸ் காட். அவர் நம்மளை சுமந்ததுனால திரும்பி ஓட விடாம பிடிச்சு வச்சிருந்தாரு. உன் கஷ்டத்திலையும் உன் நஷ்டத்திலையும் உன் தேவைகள் எல்லாத்திலையும் ஆண்டவர் சுமந்து வந்ததுனால தான் நீ திரும்பி போகாம அப்படியே இருந்துகிட்டு இருக்கிற. சம்பளம் இல்லாத போது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை கீழே விடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கீழே விட்டுருந்தா நம்ம எப்போ ஓடி இருப்போம். செங்கடல் வந்தது நமக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். எனக்கு முன்னாடி பெரிய ஒரு செங்கடல் இருந்துச்சு. கர்த்தர் என்னை சுமந்து வந்ததுனால என் கண்ணுக்கு அது தெரியல. என் நாவு வறண்டு போயிருந்தது. அவர் மேல இருந்ததுனால எனக்கு அது புரியல. பிரைஸ் காட். அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் சுமந்து வந்தவர் இனிமேல் சுமப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே சுமப்பார். பிரைஸ் தி லார்ட். அந்த சுமந்து வந்ததை என்ன செய்யணுமா? கண்டீர்களே, you have to see that. Praise the Lord. திரும்பி பார்க்கணும். கர்த்தர் சுமந்து வந்ததை திரும்பி பார்க்கணும். செங்கடலை கடந்து வந்ததை திரும்பி பார்க்கணும். சாப்பிட ஆகாரம் இல்லாத போது கர்த்தர் போஷித்தாரே அதை திரும்பி பார்க்கணும். தண்ணி இல்லாத போது தவிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்தாரு அதை திரும்பி பார்க்கணும். சர்ப்பம் வந்து கொத்தின போது கர்த்தர் பாதுகாத்தாரு அதை திரும்பி பார்க்கணும். பிசாசு நம்மளை நெருக்கி ஏவன போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டு வந்திருந்து சுகமா அதை திரும்பி பார்க்கணும். You have to see that. Praise the Lord. அதை காணும்போது தான் நன்றி அறிதல் உள்ள வரும். தேங்க்ஸ் கிவிங் அப்பதான் வரும். என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னு எப்போ தோணும் தெரியுமா? நம்ம திரும்பி பார்க்கும்போது, அதை காணும்போது, கர்த்தர் என்னை நடத்தினதை நான் பார்க்கும்போது. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் ரூம்ல இருந்து ஆண்டவரே நான் எப்படி வந்திருப்பேன் ஆண்டவரே, இந்த 22லயோ 20ல வந்தீங்களோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களோ, நிச்சயமா கடன் வாங்கி கூட அநேகர் வந்திருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இப்போ உங்களை எவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் திரும்பி பார்க்குற அனுபவத்தில் இருக்கிறீங்க? என் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அதை காண்கிற அனுபவத்தில் இருக்கிற மனுஷனுக்குள்ள என்ன வரும்? ஒரு தேங்க்ஸ் கிவிங் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை பார்க்கிற அனுபவம். கர்த்தர் என்னை இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறாரே, எப்படி நடத்தினார், நான் எப்படி இதை இவ்வளவு தாண்டி வந்தேன், எப்படி இந்த செங்கடலை தாண்டினேன்? நீ இல்லை மகனை தாண்டினது, உன்னை சுமந்து அவர் தாண்ட பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இல்லை தாண்டினது, உங்களை சுமந்து அவர் தாண்ட பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா உங்களுக்கு விரோதமா எழும்பின அந்த காரியத்தை பார்த்து அப்பவே நீங்க துவண்டு போயிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படி பின்மாற்றத்தில் போன எத்தனையோ பேர் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களா இருந்த அநேக ஜனங்கள் பின்மாற்றத்தில் போன எத்தனையோ பேர் உண்டு. பிரைஸ் காட். கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவருடைய பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருகிறதை நாம என்ன செய்யணும்? பார்க்கும்போது you have to see. இத்தனை வயசு கொண்டு வந்திருக்கிறீங்களாப்பா, பார்க்கணும், காணணும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு தகப்பனுடைய வீட்டிலிருந்து அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடுவான் பாருங்க. அந்த லூஸ் என்கிற ஒரு ஸ்தலத்துல யாருமே இல்லை, சூரியன் வந்து அஸ்தமித்து போயிட்டு அவன் தலைக்கு மாட்டில் ஒரு கல்லை வைத்து யாருமே இல்லாத ஒரு 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 எம்டினஸ். ஹல்லேலூயா. போறான் மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போறான். யாருமே இல்லை அவனுக்கு. கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவனோடு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். நான் இருக்கிறேங்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த இடத்துல என்ன பண்ணா? ஒரு தூணை நாட்டி, என்ன பேர் சூட்டுனா? ஆண்கள் சைடுல சொல்லுங்க. யாக்கோபு அந்த தூணை நாட்டி என்ன பேர் சூட்டுனா? பிரைஸ் காட். பெத்தேல்னு ஒரு பேரை வச்சுட்டு கர்த்தர் என்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுனா இந்த இடம் ஆண்டவருக்கு ஒரு ஆலயமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 20 வருஷம் ஆச்சு. அவன் போய் வேலையெல்லாம் செய்து 20 வருஷம் கழித்து திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது அவன் எங்க தெரியுமா வந்தான்? அவன் தகப்பனார் வீட்டுக்கு போகல. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம்
35ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனம். எங்க போவோம்? ஃபர்ஸ்ட் வரும்போது, வீட்டில இருந்து வரும்போது ஒண்ணும் இல்லாம வெறும் கோலோடி வந்தானே. வரும்போது ஒரு கல்லை எடுத்து தலைக்கு மாட்டில் வச்சு படுத்திருந்தானே. அந்த இடத்துல ஒரு கல்லை நாட்டி வச்சானே, ஒரு தூணை. அந்த இடத்துல போய் என் தேவனை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திரும்பி வர்றான். வரும்போது எங்க போறான்? தகப்பன் வீட்டுக்கு அல்ல, என்னை ஹல்லேலூயா சுகபத்திரமாய் திருப்பி கொண்டு வந்த அந்த இடத்துல போய் என் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்தி அவன் தகன பலியை எடுக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் மட்டும் அந்த பெத்தேலுக்கு வராமல் இருந்தா அந்த நினைப்பு அவனுக்கு இருந்திருக்கவே செய்யாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பார்க்கணும், திரும்பி பார்க்கணும். பிரைஸ் காட். திரும்பி பார்க்கணும். கர்த்தர் என்னை நடத்தி வந்ததை திரும்பி பார்க்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நடத்தி வந்த என் தேவனுடைய நடத்துதலை திரும்பி பாருங்க. பிரைஸ் காட். திரும்பி பாரு. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை இன்னும் வழி நடத்தி செல்லுவார். பிரைஸ் தி லார்ட். அவன் திரும்பி வரும்போது அவன் பொருத்தனை பண்ணியிருந்தான், நான் அந்த இடத்தை போய் பார்க்கணும். அந்த வசனத்தை வாசிங்க, அடுத்த வசனத்தை. 5வது வசனம் வாசிங்க. யாக்கோபும் அவனுடைய, இது யாருடைய மொபைல் டிஸ்டர்பிங்? யாக்கோபும் அவருடைய அடுத்த வசனம் 35:5 தானே படிக்கிறீங்க? 35:5. யாக்கோபு பிரயாணம் புறப்படுறாரு. அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இவன் எங்க போறான்? பொருத்தனை பண்ணின அந்த தலையில கல்லை வச்சு படுத்திருந்தான்ல அந்த இடத்துக்கு போறான். எப்போ அவன் தீர்மானம் பண்ணினானோ அப்பவே கர்த்தரால அவனுடைய எதிராளிகளுக்கு பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஒரு பயங்கரம் உண்டாயிற்று. யாக்கோபை யாருமே எதிர்க்க முடியல. ஏன்? அவன் பெத்தேலுக்கு போறாயா. அவன் ஒருவேளை அப்பா வீட்டுக்கு போயிருந்தா கூட அவனை எதிர்த்திருப்பாங்க. அவன் எப்போ ஒரு முடிவு எடுத்தானோ, இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகணும், என் ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்தணும். I have to thank my Lord. Hallelujah. எத்தனை பேர் தேங்க் பண்ணீங்க என்னை காலையில் எழும்பி? Praise the Lord. Thank you Jesus. என்னை பார்க்கும்படி செய்தீங்களே, எனக்கு நாசியில் மூச்சு விட்டுட்டு நாசியில் சுவாசத்தை தந்தீங்களே, thank you Jesus சொன்னீங்களா? எத்தனை பேர் சொன்னீங்க? Praise the Lord. இந்த நாளில் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார், எத்தனை பேர் சொன்னீங்க? Praise God. Thank you Jesus. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவும் இருந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு விரோதமாய் சத்துரு பாளையம் இறங்கினாலும் அது நம்மை தொடராது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனாலே அவர்களுக்குள்ள ஒரு பயங்கரம் உண்டாகும். கர்த்தர் அதை செய்வார். ஏன் தெரியுமா? என் பிள்ளை எனக்கு பலி செலுத்த போறான். அவன் ஞாபகத்தில் வச்சிருக்கிறான். அவரை நடத்தி வந்த தேவனை ஞாபகமா வச்சிருக்கான். நான் என்ன சூழ்நிலையிலிருந்து இப்ப வந்திருக்கிறேன், எப்படி இருக்கிறேங்கிறத அவன் எப்பவும் சிந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன். அவன் நேர எங்க போறான்? பெத்தேலுக்கு போறான். வெறும் தலையில அந்த கல்லை வச்சு படுத்திருந்தானே அதே இடத்துல போய் பார்த்து என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறான். How many of you are here really thanking Jesus Christ? Hallelujah. ஆண்டவரே, உண்மையாவே என் உள்ளத்திலிருந்து நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் தேங்க் பண்றீங்க? வேற என்னத்தை கேட்கிறாரு ஆண்டவர்? Praise God. Hallelujah. Thank you Jesus. ஒவ்வொரு நேரமும் ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி அவரை துதித்து கொண்டே இருங்க. சத்துரு உங்களுக்கு விலகி போவான். Hallelujah. கர்த்தர் அதை செய்வார். Praise God. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, அவனுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. Praise the Lord. அவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லார் மத்தியிலும் கர்த்தர் ஒரு பயங்கரத்தை அனுப்பி விட்டார். Praise God. யாக்கோபு வந்துகிட்டு இருக்கிறான். எல்லாரும் ஒதுங்க ஒதுங்க. யார் வரா? யாக்கோபு வர்றான். Praise God. ஏன் தெரியுமா? இவன் பெத்தேலுக்கு போறான். Praise the Lord. அவன் தலைமாட்டில் இருந்த கல்லை தூணாய் வைத்துட்டு வந்தானே, அங்க போய் பலி செலுத்த போறா. என் ஆண்டவருக்கு ஒரு பலியை செலுத்த போறா. எங்க போறீங்க? 25ல எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஆண்டவரே, I must be thankful to you. Hallelujah. எத்தனை பேர் சொல்லுவீங்க 25ல நான் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே? Praise God. தேங்க்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே. I must be thankful. இவ்வளோ நாள் என்னை நடத்தி வந்த என் தேவனை நான் எப்போவும் நினைத்து கொண்டு அந்த தேங்க்ஃபுல்லாகவே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த நன்றி அறிதல் இருந்தால் போதும்.
10 குஷ்டரோகிகள் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு குஷ்டத்தை மாற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. லூக்கால சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 10 பேர்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசாரியன் இடத்துல போய் உன்னை காண்பி. அவர் வேற ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது என்னதுதான், நீ ஆசாரியன் இடத்துல போய் காண்பி. ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. they obey the word of God. கீழ்ப்படிந்து தாங்க போனாங்க. சொன்ன உடனே தன்னை ஆசாரியன் இடத்துல காண்பிக்கும்படி போகிறாங்க. அந்த நாட்களில் ஆசாரியன் பார்த்து இவன் க்ளீன் பர்சன்னு சொன்னாதான் சர்டிஃபைடு அஸ் அ க்ளீன் பர்சன். கர்த்தர் ஆசாரியர்களுக்கு அப்படிப்பட்ட ஸ்தானத்தை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். யூ ஆர் அன்க்ளீன்னு சொன்னால் அவன் பாளையத்துக்குள்ளே வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நாட்கள் வரும். பிரைஸ் காட். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் தேவன் ஆவியை ஊற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, 10 குஷ்டரோகியும் போறாங்க. போகக்கூடிய பிரயாணத்தில் ஒரு மனுஷன் திரும்பி வர்றான். எப்படி வர்றான்? அவன் பார்த்தான். 10 பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு போறாங்க. 10 பேரும் கீழ்ப்படிந்து தான் போறாங்க, ஆசாரியன் இடத்துல தன்னை காண்பிக்கும்படி. அதுல ஒருத்தன் மாத்திரம் வார்த்தையை சுமந்தவன் தன்னை பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை சுமக்கிற நீ ஒன்ன பாரு. ஏதாவது வித்தியாசம் வந்திருக்கா? வார்த்தையை கேட்கிறமே, ஒவ்வொரு வாரமும் என் வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிறேனே. சுமந்துட்டு போறீங்களே, இங்க வந்துட்டு வார்த்தையை சுமந்து போறீங்களே, எனக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? You have to see that. வார்த்தையை வந்து கேட்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்துட்டு போகிற அந்த 10 குஷ்டரோகில ஒருத்தன் பார்த்தான் தன்னை. ஹல்லேலூயா. வார்த்தையும் அவனையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தான். வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்தா இல்லையான்னு. Anybody? You are doing that? கேட்கிற வார்த்தையை இங்கிருந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்களா, இல்லை அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? Praise the Lord. வார்த்தை கேட்கிற வார்த்தை எனக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு அதையாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? Praise the Lord. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் ரட்சிப்பே கிடைத்தது. Hallelujah. Praise the Lord. பாக்கி 9 பேருக்கு சுகம் தான் கிடைச்சிச்சு, ரட்சிப்பு இல்ல. அந்த ஒருத்தனுக்கு மட்டும் வார்த்தையை கேட்டுட்டு சுமந்துட்டு போனான்ல, அவன் தன்னை பார்த்தானே, அந்த வார்த்தையும் அவனையும் கம்பேர் பண்ணி பார்த்தான். பாருங்க, இங்க கேட்கிற சத்தியத்தை நீங்க வச்சு அனலைஸ் பண்றீங்க பாருங்க, உங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. வந்து கேட்டுட்டு போய் சுகத்தை மட்டும் பெற்றுட்டு போகிற எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட மாட்டான். He will never be saved. சுகம் கிடைக்குங்க. வந்து காய்ச்சலுக்கு சுகம் கிடைக்கும், தலைவலிக்கு சுகம் கிடைக்கும், கால் பல்லி வலியா சுகம் கிடைக்கும். நீ எப்போ வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையோடு இன்னும் ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறியோ, பிரைஸ் தி லார்ட், அப்போ உனக்குள்ள ரட்சிப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். வந்து எதுக்கு ஆண்டவர் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு? டெய்லி வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. வார்த்தையை கேளு, ஒன்ன பாரு. பிரைஸ் தி லார்ட். எனி சேஞ்சஸ், we need a change in our life. Praise God. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும். எப்போ மாற்றம் வருதோ அப்போ நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகும். Praise the Lord. திரும்பி பாரு. Praise God. வார்த்தையை கேட்டுட்டு போறியா, அதை திரும்பி பாரு. வீட்டில் போய் திரும்பி பாரு. அப்படியே வச்சுட்டு இருந்துடாத, வார்த்தையை உன்னை கம்பேர் பண்ணி பாரு. Praise God. அப்போ நீ அந்த வார்த்தை உன்னை எங்க கொண்டு வரும் தெரியுமா? ஏசப்பா கிட்ட திரும்ப கொண்டு வரும். ஹல்லேலூயா. அந்த 9 பேரும் அப்படியே போயிட்டாங்க, சுகத்தை வாங்கிட்டு அப்படியே போயிட்டான். ஏன்? வார்த்தையை பெற்றவன் அவனை பார்க்கல. அவனை பார்த்துருந்தான்னா, ஏன் we are cured தெரிஞ்சிருக்கும். வார்த்தையை கேட்டவன் அவனை பார்த்துருந்தான்னா, ஏய் நான் இப்போ முன்னாடி மாதிரி இல்லையா, நான் வித்தியாசமானவன்னு சொல்லி அவன் தெரிஞ்சிருப்பான், இயேசு கிட்ட வந்திருப்பான். Praise the Lord. He might have come to Jesus. ஏன்? அவனை பார்க்கல, வார்த்தையை வச்சு அவனை பார்க்கல. அதனாலதான் அந்த வித்தியாசம் இன்னும் வரல. அதனாலதான் பழைய ஜென்ம சுபாவம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பாவத்துக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறோம். வார்த்தையை கேட்டு கேட்டு அதன்படி ஒப்பு கொடுக்கல. இன்னும் we have to surrender ourselves. Praise the Lord. எப்ப நீ வார்த்தையை கேட்டு அதன்படி அதை பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்போ உனக்குள்ள ஒரு ரட்சிப்பு உண்டாகும். Praise the Lord. கர்த்தர் உன்னை திரும்பி ஏசப்பா கிட்டே கொண்டு போவார். அந்த மனுஷன் திரும்ப ஓடுனான். ஹல்லேலூயா. ஆசான இடத்துல தானே கொண்டு காணிக்கணும்னு சொன்னாரு. எல்லாரும் போனது மாதிரி தானே இவனும் போனான். பிரைஸ் காட். அவன் போக வேண்டியதானே. ஆண்டவர் சொன்னதை எதை கீழ்ப்படியலாமே,
அவன் கீழ்ப்படிந்ததானே எல்லாரும் போனாங்க, அவன் திரும்பி வந்தான். ஹல்லேலூயா. வார்த்தையை உன்னோடு கம்பேர் பண்ணி பார்த்தனா நீ ஏசப்பா கிட்ட திரும்புவ, இல்ல அதே அற்புதத்தோடு ஓடிடுவ, ரட்சிப்பு வராது. பிரைஸ் காட். திரும்பி வந்த அந்த சமாரியனுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வார்த்தையை என்னை நான் கம்பேர் பண்ணணும். கேட்கிற சத்தியத்தை அப்படியே ஒரு காதல கேட்டு ஒரு காதல விட்டுட்டு போகிறதுக்காக உன்னை கர்த்தர் இங்க அழைத்துட்டு வரல. Don't think that. Hallelujah. திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல வா, ஏசப்பா கிட்ட வா. Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர்னாலும் வந்துட்டு போட்டுங்க, நீ ஒரு ஆளை கர்த்தர் பார்க்கிறா, ஒரு கிதியோனை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. ஒரு கிதியோன் போதும் என் ஆண்டவருக்கு, ஒரு பேதுரு போதும் என் ஆண்டவருக்கு, ஒரு ஸ்தேவான் போதும் என் ஆண்டவருக்கு, ஒரு பவுல் என் ஆண்டவருக்கு போதுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? வார்த்தையை கேட்கிற இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுறாத சகோதரா, இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டுறாதீங்க சகோதரி. வார்த்தையை கேட்கிறியா? அதை தியானிங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் அதை தியானிங்க. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கேட்ட சத்தியத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் இந்த தேசத்துல சும்மா கொண்டு வரல, அதுவும் கொண்டு வந்திருந்தாலும் சபைக்கு இந்த நேரத்தில் இப்ப கொண்டு வரல சும்மா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He had a purpose. Hallelujah. He has a purpose in our life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்னுங்க. கண்களை மூடி, இனி கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஒரு 2-3 நிமிடம் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மை புதிய ஆண்டுக்குள்ள நம்மை நடத்தி செல்ல போகிறார். ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். இந்த புதிய ஆண்டு புதிய கிருபையினால நம்ம நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நம்மை வார்த்தையில நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கணும். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கிறேன்ப்பா, இந்த 25ஆம் ஆண்டு எனக்கு விருதாவா இருந்துடக்கூடாதப்பா, எந்த ஒரு நாசமோசமும் வரக்கூடாது. கர்த்தர் என்னை இந்த 24ல எப்படி சுமந்து கொண்டு வந்தீங்களோ அதே போல 25ல சுமந்து போயிருங்கப்பா. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த 24ல உன்னை சுமந்து வந்தேன்னு சொன்னார்ல, அதே ஏசப்பா உன்னை 25லும் சுமக்க போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரே, அறிக்கை பண்ணுவியா? வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. உன் தேவன் உனக்காக ஏதாகிலும் செய்ய என் தேவன் போதும்.